சாண்டியாகோ அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். கலிஃபோர்னியாவில் இருக்கு, யூஎஸ். ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் இருந்தது. எனக்கு பாம்புனா ரொம்ப பிடிக்குங்க. சிவசிவான்னு யாரோ சொல்றாங்க. இந்த பக்கம் தண்ணி பாம்பு, விஷம் இல்லாத பாம்புன்னு ஆரம்பிக்குதுங்க காட்சி. அப்பப்பா அவ்வளோ பாம்புகள் பார்த்துட்டு தண்ணி பாம்பு பார்க்கும்போது வேர்த்திருச்சு எனக்கு. அதுக்கு அப்புறமா பைத்தான், அனகோண்டா இதெல்லாம் பார்க்குறேன். அதை பார்த்துட்டு அப்படியே போறேன். அதுக்கப்புறமா கலர்ஸ் ரெட், கிரீன், எல்லோ அத்தனையும் கீழே தான் கிடக்குது. ஆனால் என்ன தெரியல, மேலே ஏறி வேணும் ஒரு பிராம் மாதிரி கதை நடந்துகிட்டு இருக்கோம். நான் போயிட்ட முடிஞ்சுதுங்க. நாம நடக்கிறதெல்லாம் இருட்டா இருக்குது, அது மேல வெளிச்சமா இருக்குது. நமக்கு கடிக்குமா கடிக்காதா, வருமா வராதான்னு தெரியல. ஒரு பயங்கர அட்வென்ச்சரா இருந்தது. போய் முடிக்கிறேங்க. ஒரே ஒரு கூண்டு, அந்த கூண்டுல ஒரே ஒரு ஸ்னேக். கோடிக்கணக்கான ஸ்னேக்ஸை பார்த்து முடிச்சு 3 கிலோமீட்டர் திறந்த வெளியில பார்த்துட்டு ஒரு ஸ்னேக்கை ஒரு கூண்டுல பார்த்தா இப்படி இருக்கும். அது மேல போட்டு 2000 ஸ்க்ரோலிங் போகுது பின்னால பாயிண்ட்ஸ் ரேடியேஷன்ல. கிங் கோப்ரா ஃபிளாஷ் வரும்போது அங்க ஒரு 4-5 பேர் நிக்கிறாங்க. அப்படி நிக்கிறாரு வந்து அப்படி திரும்பி பார்க்க, என்ன கம்பீரம்! இந்த அளவுக்கு இதை விட நல்லா இப்படி இருக்காரு, இவ்வளோ ஹைட்டா வர்றாரு. அப்படி திரும்பி அப்படி பார்க்கறாரு. அந்த கம்பீரத்தை பார்த்துட்டே நின்றுட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன தெரியுமா? நீ கடந்து வந்தாயே கோடிக்கணக்கான பாம்புகள், அதுதான் இதற்கு உணவு. இப்போ பெஸ்ட் பெட்டர்லாம் கிடையாதுங்க, எக்ஸலன்ஸ். பெஸ்ட் பி எக்ஸலன்ஸ் தான். இப்போ கோடிக்கணக்கான பாம்பு பார்த்தால இதெல்லாம் சாப்பிட்றது, அதான். அதனால தான் அது கிங் கோப்ரா அப்படி நிற்கிறாரு. சரி போகலான்னு பார்த்தா அதுக்கு மேலே ஒரு குட்டி கூண்டு இருக்குது, அதுக்கு மேலே இருக்குது. இதுக்காவது 4-5 பேர் நின்று ஃபோட்டோ பிடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு 40 பேர் நிற்கிறாங்க. என் கண் பார்வைக்கு தெரியல அந்த 40 பேர். இங்கே நிற்குதுங்க கூண்டு, இங்கே நின்று ஃபோட்டோ பிடிச்சிட்டு இருக்காங்க. இஸ் அ க்ரௌட் புல்லருங்க. என்ன அது அந்த பாம்பு, என்ன வித்தியாசம் இருக்குது அந்த பாம்புக்கு? தேடுறேன், பாம்புலாம் ஒன்றும் இல்லை அதில். தேடுறேன், குட்டி பாம்புனுடைய குட்டி பிளாக்கா இருக்குதுங்க, சின்னதா இருக்குது. எவ்வளவு வேகம்! நான் என்ன சொல்றேன் அதனுடைய வேகத்தை. அங்க நிக்குது, பறந்துகிட்டு இருக்குங்க. அது எல்லாரும் வந்து தூரமா நிக்கிறாங்க, ஏன்னா அடிச்சிருமோன்ட்டு பயத்துல அப்படி நின்று போட்டோ பிடிச்சிருக்காங்க. என்னமா பவர், என்ன எனர்ஜி! பார்த்துட்டு இருக்கிற எதுக்காக இதை கிங் கோப்ராக்கு மேல போட்டிருக்காங்க? ஒன்னே ஒண்ணுதான். அந்த பாம்பு குட்டிக்கு பேரு பிளாக் மாம்பா, சவுத் ஆப்பிரிக்கன் ஸ்னேக். என்ன குவாலிட்டி தெரியுமா? அந்த ஸ்னேக்கை விட ஏன் தெரியுமா இது தலைமையில நிக்குது? ஒரே ஒரு குவாலிட்டி தான். இதுக்கு வந்து 2000 குவாலிட்டி இருக்குது. அதுக்கு அந்த குவாலிட்டிலாம் சிங்கிள் குவாலிட்டி. சோ கிங் கோப்ராவுக்கு தலைமையில என்ன குவாலிட்டி? இது கிங் கோப்ராவை கொல்லும் பாம்பு. எக்ஸலன்ஸ். 1000 பேர் கிங் கோப்ராவா இருக்கட்டும், நீ பிளாக் மாம்பாவா இரு.